சத்துருக்களை நேசிப்பது. சத்துருக்களை நேசிப்பது மனித இயல்புக்கு எதிரானது. அது பரலோக இயல்பு. நம்மை காயப்படுத்தியவர்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும், தூரம் வைக்க வேண்டும், அல்லது நியாயத்தை நாமே செய்ய வேண்டும் என்று மனம் கூறும். ஆனால் கிறிஸ்து நம்மை உயர்ந்த பாதைக்கு அழைக்கிறார். அவரை சிலுவையில் அறைந்தவர்களுக்கு கூட மன்னிப்பு கேட்ட இயேசுவைப் போல நாம் பழிவாங்கலை அல்ல, அன்பை தேர்ந்தெடுக்கும்போது அவருடைய இதயத்தை பிரதிபலிக்கிறோம். சத்துருக்களை நேசிப்பது தவறை ஒப்புக்கொள்வது அல்ல. அது வெறுப்பு நம் இதயத்தை ஆள அனுமதிக்காதது. ஜெபம் கசப்பை உருகச் செய்கிறது. இரக்கம் கோபத்தின் வட்டத்தை உடைக்கிறது. நீங்கள் அன்பை தேர்ந்தெடுக்கும்போது உங்களையும் விடுவித்து தேவனுடைய கிருபை உங்களால் செயல்பட இடமளிக்கிறீர்கள். மத்தேயு 5:44. நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள்.